ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஷியாஸ் ஜானி. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் அதாவது ஆனிவர்சரி விலாக்ஸை போட்டிருந்தேன் பார்ட் 1 அப்படின்றனால இது பார்ட் 2 அதோட கண்டினியூட்டி தான். ஏன் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன் அப்படின்னா, போன வீடியோ கொஞ்சம் லெங்க்த்தாக இருந்தது. ரொம்ப லெங்க்த்தாக போட்டாலும் உங்களுக்கு போர் அடிச்சிடும் அப்படின்றனால நான் லைட்டாக என்ன பண்ணேன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணி அதை ஒரு வீடியோ இதை ஒரு வீடியோ அப்படின்றதுக்காக போட்டிருந்தேன். ஆனிவர்சரிக்கு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சஹாரா சென்டர் அப்படின்ற ஒரு மாலுக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். அதுவும் இல்லாமல் இப்போ நமக்கு சம்மர் முடிகிற ஸ்டேஜில் இருக்கு அப்படின்றத நிறைய மால்ஸில் கிட்டத்தட்ட 75 to 80% வரைக்கும் ஆஃபர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நாங்களும் அதை தான் என்னென்னா பார்த்து போயிருந்தோம். சம்டைம்ஸ் இதில் நிறைய இந்த ட்ரெஸ்ஸஸ் எப்படி நம்ம ஊரில் ஆடி சேல்லாம் போடுவாங்க, அதே மாதிரி இங்கே விண்டர் சேல் சம்மர் சேல் அப்படின்றனால கிட்டத்தட்ட 50%, ஒரு பிராண்டை பொறுத்த மாதிரி 50%, 25, 75 அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, அதனால தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். கீழே ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஆல்மோஸ்ட் எனக்கு எதுவும் செட் ஆகலை. ஆனிவர்சரிக்கு போடுற மாதிரி எதுவும் மேக்ஸிமம் செட் ஆகலை. ஏன்னா நம்ம சண்டே எங்களோட ஆனிவர்சரி வருது அப்படின்றனால நாங்கள் சர்ச்சு போனோம். அதனால் கொஞ்சம் டீசெண்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றனால அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். மேக்ஸிமம் இங்கே எல்லாமே வெஸ்டர்ன் வேர்னால் ஈஸியாக கிடச்சிடும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மெத்தடில் கண்டிப்பாக கிடைக்காது. கூடவே நம்ம ஊர்லேருந்தும் கொஞ்சம் சாரீஸ் எல்லாம் எங்கள் அம்மா எனக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்து விட்டாங்க லாஸ்ட் டைம். இப்போ நான் ஊர்லேருந்து வரும்போது அதுவும் இருக்குது, போடாமல் கிட்டத்தட்ட நிறைய ட்ரெஸ் வச்சுருக்கோம். இருந்தாலும் ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கிறோம் அப்படின்றனால நம்ம போய் பார்க்குறதுக்காக தான் இங்கே நான் வந்திருந்தோம். இங்கே நிஜமாகவே சொல்கிறேன், 75% ஆஃபர்லாம் போட்டிருக்காங்கல்ல, அதோட கிளாத்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுங்க. ஏன் அப்படின்னா நிறைய இடத்துல, ஏன்னா ஹஸ்பண்டுக்கு ஒரு ட்ராக் ஷூட் பார்க்குறதுக்காக போயிருந்தோம். அவங்களுக்கு இந்த ட்ராக்கில் இந்த கால் சைடில் இது வரும்ல, அது என்ன சொல்லுவாங்க, பேக்கெட் வரும் பார்த்தீங்களா, அதை பார்க்குறதுக்காக போயிருந்தோம். அங்கே பார்க்கும்போது நான் பொதுவாக நிறைய ஷாப் போனோன்னா அந்த ஸ்டிச்சஸ் பார்ப்பேன் பார்த்துடுங்க. லைட்டாக அப்படி அதை ஸ்டிச் பண்ணி பார்ப்பேன். அப்படி பார்த்தோன்னா நமக்கு அதில் தெரியும் நம்ம இது புது கிளாத்ஸா இல்லை பழைய கிளாத்ஸா அப்படின்னு தெரியும் பார்த்துடுங்க. இப்போ அங்கே ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு என்னென்னா அங்கே மேலேயே எதுக்கு வந்துட்டோன்னா, குழந்தைங்க எல்லாம் விளையாடுவாங்கள்ல, அந்த கிண்டர் கார்டனா, அது பேரை நான் மறந்துட்டேன், கேட்டுடுங்க. வீக்கெண்ட் பார்த்தீங்களா, அதனால தான் இங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸ் ஆக்டிவிட்டியெல்லாம் இருக்கும் பார்த்துருங்க. இது நம்ம ரீசார்ஜ் பண்ணி தான் போகணும், அமௌண்ட்டு கொடுக்கணும். அங்கே ஒரு கார்டு வச்சுருப்பாங்க, அட்வென்ச்சர் லேண்டு இது. ஆமாம், இது சஹாரா சென்டரில் இருக்குது. வீக்கெண்ட்னால இங்கே நல்ல பிஸியாக தான் இருந்தது. குழந்தைங்க எல்லாருக்கும் இது விளையாடுறது, பெரியவங்களும் விளையாடுவாங்க பார்த்துக்கோங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் விளையாடுவாங்க. எனக்கும் விளையாட ஆசையாக தான் இருந்தது. பட் எனக்கு இந்த மாதிரி பெரிய இந்த அட்வென்ச்சர்லாம் எனக்கு பிடிக்காது. நமக்கு பிடிச்சதுலாம் அந்த குதிரை ராட்டணும். லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்துடுங்க. என்ன ஒரு நாள் அதில் கூட்டிகிட்டு போகிறீங்களா? அது மட்டும்தான் கொஞ்சம் பயம் இல்லாமல் போகலாங்க. பரவாயில்லங்க. நம்ம பார்கவையா பாருங்க, உட்காரலாம். அங்கே பாருங்க, உட்காந்துருக்காங்க.
ஸோ நீ என்னை வந்து குழந்தைகளோட உட்கார சொல்கிற. எங்கப்பா பார்த்தேன்ப்பா. மக்களே, இதுதான் வந்து அந்த நம்ம அட்வென்ச்சர் லேண்டுக்கு வந்து போகிறதுக்காக கார்டோட ரீசார்ஜ் வந்து பிளான் பார்த்துக்கோங்க. 3 மந்த்ஸுக்கு வந்து 450, அதுக்கப்புறம் 6 மந்த்துக்கு 799 போட்டிருந்தாங்கல்ல, அதுதான். அதுக்கப்புறம் அதை தாண்டி இங்கே வந்ததுன்னா அதுக்கு உள்ளெல்லாம் விளையாடி எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்தோன்னா அப்படியே இங்கே வந்து ஃபுட் கோர்ட் இருக்கும். ஃபுட் கோர்ட்டில் வந்து நம்ம வந்து உங்களுக்கு நம்ம ஊர்களில் எப்படி எல்லாம் மால்லாம் இருக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும் எல்லாமே இருக்கும். ஸ்பெஷலாக எல்லாம் நம்ம இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு நமக்கு பிடிச்சிட்டு டைமை ஸ்பெண்ட் பண்ணி போக வேண்டியதான். ஆனால் நான் உட்கார முடியல. எந்த பக்கம் பார்த்தாலும் ஃபுல்லாக தான் இருந்தது. அவ்வளோ பிஸியாக இருக்குது. ஏன்னா வந்து வீக்கெண்டுனாலே தான் எல்லோரும் சரி பக்கத்தில் ஏதாவது, அதுவும் இல்லாமல் இப்போ நல்ல வெயில், அதனால் வெளியில் எங்கேயுமே வந்து ஊர் சுற்ற முடியாது. அவ்வளோ வெயில். இந்த போனாலுமே அவ்வளோதான். நம்ம ரொம்ப வந்து வேர்த்து நம்ம ஒரு மாதிரி டயர்ட் ஆயிரும். அதனால நார்மலாக நம்ம எங்கடா ஏசி இருக்க இடம்னு தேடி வந்து போய் உட்கார்றது நமக்கு ஒரு இதுதான். இங்கே வந்து நாங்களும் சரி உட்காந்து நம்ம ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கும்போது உட்கார்றதுக்கான ஸ்பேஸ் இல்லை. ரொம்ப வந்து பிஸியாக இருந்தது. அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஃபுட்டு வாங்கிட்டு அங்கே போய் உட்காந்துருக்காங்க. கூடவே வந்து இந்த பக்கமும் கடை இருக்கும், அந்த பக்கமும் கடை இருக்கும். லாஸ்ட் அந்த எட்ஜ் வரைக்கும் நிறைய கடைகள் இருக்கும். நல்ல வந்து கூட்டமாக தான் இருந்தது. நிறைய வந்து இந்த ஸ்கூல் பசங்க வந்து இப்போ வந்து லீவெல்லாம் முடிய போகுதில்ல, அதனால் பசங்க நிறைய அங்கங்கேயும் நல்ல கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க. நான் வந்து என்ன வாங்குகிறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். மக்களே, துபாயில் வந்து ஒரு டீக்கு வந்து நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். என்ன அப்படி தெரியுமா? இந்த ஆட்டாம்புழுக்கு டீ. சும்மா சொன்னேன். இதுக்கு பேர் வந்து பபிள்ஸ் டீ. ஊர்லேயும் கிடைக்கும், ஆனால் இங்கே வந்து நான் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் கேட்டிங்களா. ஆனால் நான் இங்கே வந்து தான் இதை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டேஸ்ட் பண்ணேன். இங்கே வந்து நிறைய இடத்துல இதை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதை வந்து எனக்கு பார்த்தோன்னே இது எனக்கு குடிக்கணும்னு தோணுச்சு. என்னடா இது இவ்வளோ அடியில் புழுக்கியாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா இதுக்கு பேர் வந்து நான் வச்சுருக்கிறது இதுக்கு பேர் ஆட்டாம்புழுக்க, ஆனால் இதுக்கு கம்பெனி பேர் வந்து பபிள்ஸ் டீ. ஸோ குடிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும் பர்சனலாக. ஏன் அதை அப்படி சொல்கிறேன்னா, அதை வந்து லாஸ்ட்டில் வந்து இந்த ஆடு வந்து புழுக்க போடும் பார்த்திங்களா, அதனால் அதுக்கு பேர் வந்து ஆட்டாம்புழுக்க அப்படின்னு எனக்கு பர்சனலாக என்னோட இது. ஆனால் குடிக்கும்போது அதே தோணும். நான் இப்போ உங்களுக்கு அதை வாங்கிட்டு கையில் காமிக்கிறேன், சரியா? Milkshake, yeah. Nice. கொஞ்சம் இதில் சூப் பண்ணிவிடு. இட்ஸ் நைஸ். இது வந்து மிக்ஸ்டு. இதுக்கு எவ்வளோ ரூபாய் சொன்னாங்க? இது 26. சேர்த்து வச்சு எடு. உனக்கு இனாகிரேஷன் நான் பண்ணட்டாடா?
மக்களே இதுதான் அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த பபுள்ஸ் பார்த்துடுங்க. இது வந்து பெரிய டேஸ்ட்லாம் இருக்குமான்னு தெரியாது. இதை வச்சு தான் நான் வந்து ஆட்டாம்புழுக்கு அப்படின்னு சொன்னேன். ஹஸ்பண்ட் வந்து என்னோடதை கொஞ்சம் வாங்கி டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் நான் வந்து இதில் வந்து நிறைய ஃப்ளேவர் இருக்கும். நான் வந்து எப்போவுமே வந்து கோகோனட் மில்க் வந்து ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்குவாங்க இந்த பர்சனலாகவே. ஏன்னா எங்கள் ஊரில் எல்லாத்துக்கும் நாங்கள் எதை எடுத்தாலும் தேங்காய் தானே சாப்பிடுவோம். அதனால் எனக்கு அது பிடிக்கும். ஹஸ்பண்ட் வந்து இப்போ புதுசாக அதில் ஏதோ ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு அதில் வந்து பெருசாக போர்டு போட்டிருந்தாங்களா, அது வந்து மிக்ஸ்டு பபுள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து வாங்குறாங்க. அது கொஞ்சம் லிட்டில் எக்ஸ்பென்சிவ் தான் அதை கம்பேர் பண்ணும்போது. பட் வந்து அவங்களுமே சொன்னாங்க இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை இத்தனை திரஹாம்ஸா அப்படின்ட்டு. ஸோ நல்லா இருந்து டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்து. ஆனால் இது வந்து இவ்வளோ பெருசாக இருக்கிறத வந்து நைட் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஜூஸ் குடிக்கிற மாதிரி தான். நாங்கள் அது குடிச்சிட்டு அப்புறம் நைட்டு நாங்கள் டின்னரே சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஃபில் ஆகிட்டு. நான் வந்து இதில் எப்போவுமே ஹாஃப் தான் குடிப்பேன். மீதியை வந்து ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்டாங்க. ஸோ எப்போவுமே இது நடக்கிறது தான். அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா நிறைய இருக்கும். ஏன்னா உள்ளாடி வந்து நிறைய அந்த பபுள்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். எத்தனை பேருக்கு வந்து பிடிக்கும்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். பட் இது வந்து ஹெல்த்தியாக அன்ஹெல்த்தியா அப்படின்றது சுத்தமாக வந்து எனக்கு வந்து தெரியாது. நான் வந்து பர்சனலாக எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக தான் அதை நான் சொன்னேன். ஸோ வந்து எனக்கு பிடிச்சதுனால இது பண்ணிவிட்டேன். அப்புறம் அப்படியே குடிச்சிட்டு வாக் பண்ணி வந்தால் நம்மளோட மண்டே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, நம்மளோட வீக்கெண்ட் முடிச்சு. ஸோ அந்த இதை எமோஜி எல்லாமே வந்து ஒரு இடத்துல போட்டிருந்தாங்க. வீக்கெண்ட் ஆனால் நம்மளோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், வீக் டேஸ் மண்டே இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து அதில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நான் அதே வந்து ஷார்ட்ஸுக்கும் சரி அதுக்கும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம்.